ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோக்கு டென்சேயோட சீசன் 2 எபிசோட் 13 பார்க்க போறோம். எடுத்ததும் யூனிவர்சிட்டியில தான் காட்டுவாங்க. 2 டேஸ்க்கு இதுக்கு முன்னால இந்த பிரச்சனை இப்ப இல்லையா, அதால அவன் லைஃப்ல கொஞ்சம் ஒளிவட்டம் கிடைச்ச போல இருக்கும். அவன் ராக்ஸியோட பேண்டி பக்கத்துல ஒரு டப்பா வச்சு சாமிலாம் கும்பிட்டு நல்லா பிரகாசமா கிளாஸ்க்குள்ள என்ட்ரி கொடுப்பான். ஜனபா குட் மார்னிங் மாஸ்டர்ன்பா, ஜூலி குட் மார்னிங் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களான்பா, அவனும் குட் மார்னிங் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. லினியன் பர்ஷியனா குட் மார்னிங் சொல்றப்ப 2 டேஸ் இப்ப அவங்கள பாக்குற கண்ணோட்டம் மாறி இருக்கும். ரெண்டு பேரும் இப்ப என்ன மாஸ்டரோட பார்வையே ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்ட்டு தனியா டெஸ்க்கு அந்த பக்கம் போறப்ப பர்ஷியனா என்ன பார்த்துதான் ஹீட் ஆயிருப்பாரு போல. அழகா பிறந்தது ஏன் தப்பான்பா, லினியா மாஸ்டர் மட்டும் உன்னை சொந்தமாக்கிட்டாருனா உனக்கு சாப்பிட கறிக்கு பஞ்சமே வராதுன்பா. கிளிஃப் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கவான். 2 டேஸ் இன்னைக்கு நான் பார்க்க வித்தியாசமாக இது தெரியறான்னு கேட்பான். கிளிஃப் பெருசாலாம் இல்ல, பார்க்க கான்பிடண்டா இருக்கின்பான். அவனும் இந்த விஷயத்த சொல்லாம சொல்லணும்ட்டு நான் இதுக்கான டீடைல்ஸ் தான் தரப்போறது இல்ல. கைஸ் எல்லாரும் கேட்டுக்கங்க, எனக்கு இத்தனை நாள் இந்த நோய் நேத்தோட குணமாயிருச்சுன்பா. பர்ஷியனாதான் அதனாலதான் நம்ம மேல தாவாம இருந்தாரோன்பா. ஜனபா கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன நம்பிருக்கலான்பா. கிளிஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்ப போல. கங்க்ராச்சுலேஷன் ரூடியஸ்ன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள யூனிவர்சிட்டிக்கு வந்ததே இந்த பிரச்சனையை கியூர் பண்ணதான். செல்ஃபி மூலமா அது கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் மேனா ஃபீல் பண்ணீங்க நிக்கிறேன்பா. பீச் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல்ல வச்சு பீப்புள் என்ன மாதிரியான மூட்ல இருக்காங்கன்னு சென்ஸ் பண்ண முடியும்ல. லினியான் பர்ஷியனா பாஸோட ஹீட்டை பார்த்தா ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்குமே பிரச்சனை தான் போலையன்ட்டு நாங்க 2 பேரும் தள்ளியே இருந்துக்கிறோம். தேவையில்லாமலாம் பிரெக்னென்ட் ஆக விரும்பலின்பாங்க. ரூடியஸ் ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க, நான் ஜென்டில்மேனுன்பா. இதுக்கப்புறம் நனஹோஷிக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய டைம் வந்திருக்கோம். அவனா அவர் ரூமுக்கு போயவன் ரொம்ப யோசிச்சுட்டே நனஹோஷி கிட்ட நீ லவ் பண்ற மாதிரி இருந்தா நீ உனக்கான கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பேன்னு கேட்பான். அவ திடீர்னு எங்க இருந்தடா ரொமான்ஸ் வந்துச்சுன்ட்டு நீ எப்ப பார்த்தாலும் வந்தா பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் வாயை குறைச்சினா வேலைனாவது வேகமா நடக்கும்பா. ரூடியஸ் அப்பன்னா நீ யாரையும் காதலிச்சது இல்லையான்னு கேட்டா அவன் நானுமே ஒருத்தரம் காதலிச்சந்தான், ஆனா எங்களுக்குள்ள ஒரு சண்டை ரொம்ப நாளா பாத்துக்கல, அன்னைக்குதான் பார்த்தோங்கிறப்ப ரூடியஸ் அந்த கடைசியை பார்த்த காட்சியில நான் ஹோஷியார் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த போலதானே இருந்திருக்கோம். அதை யோசிச்சுட்டு சரி மன்னிச்சுக்கன்பா. அவ மன்னிப்பெல்லாம் வேண்டாம், வேலையை பாரு, அப்புறம் எனக்கு பிடிச்சவங்க என் கூட இருந்தா போதுன்னு மட்டும் தான் நான் நினைப்பேன்பா. ரூடியஸ் இதுக்கப்புறம் ஈவினிங் டைம் நடந்து போறப்ப மனசுக்குள்ள பாலுக்கு ரெகுலரா லெட்டர்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இப்ப என் நோய் குணமானதால நான் திரும்ப என் ஃபேமிலியை ஒண்ணு சேர்க்கிற வேலையில இறங்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னால யோசிக்கிறப்ப செல்ஃபி வந்து கை காட்டுவா. அவனும் ஹாப்பியா கை காட்டிட்டு மனசுக்குள்ள இப்போதைக்கு நான் செல்ஃபி கூட இருந்து அவளுக்கு தேவையான விஷயத்த ஹஸ்பண்டா செய்யணும்லன்ட்டு ஆமா இந்த உலகத்துல எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு யோசிப்பான். அடுத்த நாள் லஞ்ச் சாப்பிடுறப்ப ஜனபா கிட்ட இந்த கல்யாணம் பண்ற இந்த ட்ரெடிஷனல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சா கிளிஃப் முதல்ல கல்யாணத்துக்கு வீடு வேணும்லன்பான். ரூடியஸ் என்னடா நேரா வீடான்பான். கிளிஃப் வாழ வீடு இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்பான். ரூடியஸ் மனசுக்குள்ள ஆமா பாலும் கல்யாணம் பண்ணிட்டு போய்னா வில்லேஜ்ல வந்து செட்டில் ஆனாதானு யோசிப்பான். கிளிஃப் இங்க பாரு, நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுனா யாருக்குமே பிரச்சனை இல்ல, ஆனா உங்க 2 பேத்துக்கிட்டையும் வீடு இல்லைனா நீங்க வாழ உங்களுக்கு ஒரு வீடு வேணுங்கிறது காமன் சென்ஸ் தானன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இந்த உலகத்துல இப்படிதான் போலன்னு யோசிச்சவன் சரி இப்ப வீடு தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதால நாளைக்கு நான் டவுனுக்கு போய் பாக்குறேன்பா. கிளிஃப் என்னடா கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டா ரூடியஸ் ஆமா என்ன கியூர் பண்ண ஒருத்தியன்பா. ஜனோபான் ஜூலி இதை கேட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. கிளிஃப் இங்க பாரு, அவ மெலிசா தான் எனக்கு தெரியப்படுத்து, நான் அந்த ஃபுல் சர்வீஸ்லாம் கண்டக்ட் பண்றதா இல்ல, என்னால முடிஞ்ச ஆசீர்வாதத்தை கொடுக்கறன்பா. ரூடியஸும் கண்டிப்பா தெரியப்படுத்துறன்பா. இதுக்கப்புறம் ரூடியஸ் வீடு பார்க்க போயிருப்பான். புக்ல வீடு அதோட வேலையெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் அவளோட ஃப்ரெண்ட் பிரின்சஸ் ஆரியல்ங்கிறதுனால அவங்க அப்பப்ப வீட்டுக்கும் வந்து போவாங்கல்ல, அதனால இடம் கரெக்டா இருக்கணும். பேசாம செல்ஃபி இந்த விஷயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமோன்னு யோசிச்சவன் இல்ல அவ என்ன சார்ந்து இருக்கலாம்ங்கிறத நான் அவளுக்கு காட்டணும்ட்டு வீடு வேற பெருசா இருந்தா காசு ஜாஸ்தியா வருதுன்ட்டு வாட்டமா ஏதோ கண்ணில் சிக்னப்படி அந்த புக்கை பார்ப்பான். பார்த்தா ரூடியஸ் ஒரு சபிக்கப்பட்ட வீடை வாங்கியிருப்பான். கிளிஃபன் ஜனோபா என்னங்க இதுன்பாங்க. கூடவே 2 பேத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடுங்கிறப்ப ரூடியஸ் இதோட ரெப்புடேஷன் காரணமா பிரைஸ் கம்மியா வந்துச்சு. இந்த வீட்டுல அடிக்கடி நைட்டு சத்தம் கேட்குமா, இதுக்கு முன்னால தங்கினவங்க வேற வீட்டுக்குள்ளேயே வச்சு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவான். ஜனோபா உள்ள இருக்க பேயெல்லாம் ஓட்டிட்டாங்களான்னு கேட்பான். ரூடியஸ் இதை அட்வென்ச்சரஸ் கில்டுனாலையும் மேஜஸோட கில்டுனாலையும் சமாளிக்க முடியல, ஏன்னா இதால பாதிக்கப்படுறவங்க ஜாஸ்தியானாங்க, அதாலதான் உங்க 2 பேத்த கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. ஜனோபா மைண்ட் ஊர்ல கை வைக்கவுமே உடஞ்சிருக்கோம். கிளிஃப் பாத்துடான்பா. ஜனோபா தொட்டா வந்துருச்சுன்ட்டு மாஸ்டர் என்ன பண்ணன்பா. ரூடியஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரைட் சைட் ரூம்ல இருந்து செக் பண்ணிட்டே வரலான்பா. கிளிஃப் இதுல சீரியஸா இருக்க போல இருக்கேன்பா. ரூடியஸ் நான் ஏ ரேங்க் அட்வென்ச்சரர், கூடவே நான் இங்க வாழ போறேன்லன்பா. கிளிஃப்ல இந்த பாயிண்ட்ல ஒரு மாதிரி வேர்க்கும். சரி இந்த பாயிண்ட்ல நான் என்ன செய்யன்பா. ரூடியஸ் எனிமி தாக்க வந்தா பேசிக் லெவலான டிவைன் மேஜிக்கை பயன்படுத்துன்பா. கிளிஃப் அதானா பாத்துக்கலான்பா. இதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் தேடியுமே எதுவுமே கிடைச்சிருக்காது. கிளிஃப் நைட்டுமே இருக்க போறமான்னு கேட்டா ரூடியஸ் இருந்தா நல்லா தான் இருக்குன்பா. ஜனோபா வெளியே பார்த்துட்டு இருட்ட போதுன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள அந்த கொலை பண்ற ஜந்து டெய்லி நைட்டு தானே வருது, அதால நைட்டு கொஞ்சம் கவனமா இருந்தா போதும்னு நினைப்பான். ஜனோபா ஜூலியை நினைச்சா கவலையா இருக்குன்பா. கிளிஃப் ஃபெலிக்ஸை நினைப்பான். ரூடியஸ் செல்ஃபியை நினைப்பான். ரூடியஸ் ஜனோபா கிட்ட
ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்பா. ஜனோபா இந்த வீட்லயே பார்ட்டி வச்சுக்கலான்பா. கிளிஃப் என்னையும் லீசையும் கூப்பிடணும்பா. ரூடியஸ் கண்டிப்பான்பா. நைட் எல்லாரும் கண்ணா சர சமயத்துல ஒரு ரூம்ல மட்டும் டோர் ஓபன் ஆயிட்டு இருக்கும். கிளிஃப் சத்தம் கேட்டு ரூடியஸ் எழுப்பி விட்டுருப்பான். ரூடியஸ் ஜனோபாவை எழுப்பி விடுன்ட்டு வெளியே போவான். ஜனோபா ஏதாவது பாத்தீங்களாண்ணா? ரூடியஸ் எல்லாம் இருட்டா இருக்கு, நம்ம திரும்ப டாப் ஃப்ளோர் போய் செக் பண்ணலான்பா. இதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட்லாம் போய் செக் பண்றப்ப ஜனோபா எதுவுமே இல்லைன்பா. ரூடியஸ் ஒருவேளை நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்துட்டு நம்மள தேடி வருமோன்ட்டு நம்ம அதே பண்ணலான்னு மத்தவங்களையும் கூட்டிட்டு போவான். ஜனோபான் கிளிஃப் உள்ள போயிருப்பாங்க. இந்த மேல் பலகை இருக்கு இல்லையா, அதுல யாரோ கை வச்சிருக்க போல இருக்கு உள்ள இருந்து. ரூடியஸ் பார்க்கும்போது கை உள்ள போகும். திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ரூடியஸ் அதை பார்த்து பயந்து கத்த ஆரம்பிச்சிருப்பான். அதை தாக்குனா அதுக்கு எதுவும் ஆகாது. ஜனோபா தான் குறுக்க வந்து அதை பிடிச்சிருப்பான். அது சராமாரியா தாக்கும். இருந்தாலும் ஜனோபா வந்து பிளஸ்ட் சைல்டு இல்லையா, அதால அவன் போட்டிருக்க துணி தான் கிளியுமோ தவிர அவன் உடம்புல எந்த ஸ்கிராச்சும் ஆகாது. கிளிஃப் பேயோட ட்ரை பண்ணுவான், பட் வேலைக்கா இருக்காது. ரூடியஸ் அதை மொத்தமா முடிச்சு விட்டுலாம். ஜனோபா நவருன்பான். அவன் கெஞ்சி கேட்கற இதை என்னையே சமாளிக்க விடுங்கன்பான். கிளிஃப் உள்ள நடுங்கி உட்காந்துட்டு இருப்பான். ரூடியஸை பார்த்ததும் பாத குறுகலா இருந்துச்சுல, உங்க வழியில குறுக்க வரக்கூடாதுன்ட்டு தாண்டா இப்படி வந்துட்டேன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இவன் பயந்துட்டான்னு கலாய்க்க மாட்டேன், ஏன்னா நானே பயப்பட்டேன் தானு யோசிக்கிறப்ப ஜனோபா அதை தூக்கிட்டு வருவான். ரூடியஸ் நீ ஒன்னும் இம்மார்டல் டீமன் கிங்ல இல்லடான்ட்டு பேசும்போது அவன் மாஸ்டர் இதை பாருங்கன்பா. ரூடியஸ் இது என்ன பொம்மையான்பா. ஜனோபா இது ஒரு நகர்ற பொம்மைன்பா. சைனாவில இப்ப இந்த மாதிரி பொம்மை தானே இருக்கு, வேலை செய்யறக்கலாம் அந்த மாதிரியான ரூடியஸ் நினைச்சிட்டு அது கிட்ட போய் பார்ப்பான். ஜனோபா இப்பனாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே மாஸ்டர்ன்பா. ஜனோபா உன் கண்ணு டால்ஸ் விஷயத்துல சும்மா கில்லிடான்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இதை மட்டும் சிலிகான் ஃபிகரினா மாத்தி வச்சா இதே மெக்கானிசம்ல நிறைய வேலை பார்க்கலான்ட்டு ஜனோபா கிட்ட அதை பேசும்போது அவன் எக்ஸைட் ஆவான். கிளிஃப் தான் டே வந்த வேலையை பாருங்கடான்பா. ஜனோபா வெறியாகி அவன் மூஞ்சியை பிடிச்சி அமுக்கி தூக்க ஆரம்பிச்சிருப்பான். ரூடியஸ் அவனை விடுறான்ட்டு அவன் சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான். இதுல எவில் ஸ்பிரிட்ஸ் இருக்கும், இதே போல மத்தது ஏதாவது கிடைக்குதா நம்ம ரிசர்ச்சுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாக்கலான்பா. கிளிஃப் தனக்கு தானே ஹீல் பண்ணிப்பான். இதுக்கப்புறம் ரூடியஸ் இது ஏதோ ஓப்பனா இருக்க போல இருக்கேன்னு ஃபீல் பண்ணவன் ஜனோபாவை இந்த செவத்தை புஷ் பண்ண முடியுமான்னு கேட்டா அவனும் சரின்ட்டு பண்ணுவான். பார்த்த ஒரு ஹிடன் ரூம் இருக்கும். உள்ள போய் பார்த்தா அந்த பொம்மையை வச்சு ரிசர்ச் பண்ண போல இருக்கும். கிளிஃப் கிட்ட இந்த பெடஸ்டல பார்த்த போல இருக்கான்னு கேட்டா அவன் இதுக்கு முன்னால இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைன்பான். ரூடியஸ்க்கு அந்த பக்கம் ஒரு புக்கு கிடைச்சிருக்கும். அதை பார்த்து ரூடியஸ் புரிஞ்சுப்பான். இங்க இந்தவங்க தான் ஒண்ணு இதை கிரியேட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அதை பத்தி படிச்சிருக்கணும். இதை கார்ட் டியூட்டிக்காக உருவாக்கி இருப்பாங்க போல. ஆனா துரதிருஷ்டவசமா இதுல நிறைய பேர் மாட்டி இறந்திருக்காங்கன்னு யோசிச்சவன் கிளிஃப் புக்ல இருக்கிறது மேஜிக் சர்க்கிள்ஸ்னு சொல்லவும் ரூடியஸ் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். கிளிஃப் நான் படிச்சதுல இது மாதிரி விஷயங்களை பார்த்திருக்கேன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள அதை கண்டுபிடிச்சவரு ஏதோ ஆக்சிடென்ட்ல டக்குன்னு செத்துருக்கணும், அதான் பிரச்சனைன்ட்டு இந்த வீட்டுல ஒரு பொம்மை தான் இருக்கும் போலன்பான். அவனுங்களும் அப்படிதான் போலன்பானுங்க. இதுக்கப்புறம் கேஸ் க்ளோஸ் ஆகிட்டு ரூடியஸ் ரெண்டு பேத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கூட்டிட்டு வருவான். கிளிஃப் அந்த கீழே இருக்க ரூம் என்ன பண்ண போறேன்னா அவன் ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்பா. ஜனோபாவுக்கு இந்த மூவிங் டால அவனே ரிசர்ச் பண்ணணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஜூலிக்கு வேற இந்த ரெட் டிராகன் ஃபிகரின் பண்ணி தர விஷயத்துல இவனால மான சப்போர்ட்டும் கொடுக்க முடியாது, கூடவே கார்விங் ஸ்கில்ஸும் இவனுக்கு இல்ல. அதால இதை நான் பாத்துக்கிறேன்பா. ஜஸ்ட் பணத்துக்கான உதவியா இல்லாம ரிசர்ச்க்கான ஒரு பங்கு உதவி ஏனாவது இருக்குன்னு கேட்பான். ரூடியஸ் அப்ப நீயே பாத்துக்கன்பா. கிளிஃபுக்கு இது திரும்ப ரேம்பேஜா போச்சுன்னா என்ன செய்யணுங்கிற பயம் இருக்கும். ஜனோபா ரஃப் ஹேண்ட்லிங் தானே, நான் பாத்துக்குவேன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள ஒரு எதிர்பாராத விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், கூடவே என் கனவு வீட்டை அடைஞ்சிட்டேன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ரூடியஸ் செல்ஃபியை கூட்டிட்டு வந்து வீட்டை காட்டலான்னு பாப்பான். அவளுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்காது, என்ன காட்ட போறானோங்கிற போல பேசிட்டு வந்தா அவன் ஒருவேளை நான் உனக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு உனக்கு தெரியுமோன்பா. அவ என்ன பேசுற எனக்கு எதுவும் தெரியாதுன்பா. ஒன்ஸ் வீட்டை வந்து பார்த்ததும் அவ பேச முடியாம வாயை பொழந்து நிப்பா. ரூடியஸ் உன்னோட ஒரிஜினல் ஹேர் கலரான பச்சையவே நான் கான்ட்ராக்டர் கிட்ட பூச சொல்லிட்டேன்பா. அவளும் ஆமான்ங்கிறப்ப ரூடியஸ் உனக்கு அது பிடிச்சதோ இல்லையோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ட்டு வா உள்ள போலான்பா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமா போய் பாக்குறப்ப ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரூடியஸ் இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இந்த ரூமை மட்டும் நானே ஃபர்னிஷ் பண்ணன்பா. செல்ஃபி முன்னால இருக்க பெட்டை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு பெருசான்பா. ரூடியஸ் சொன்ன சாப்பிடதான்பா. செல்ஃபி வைக்கப்படுவா. இதுக்கப்புறம் பெட்ல உட்காந்ததும் ரூடியஸ் எனக்கு இதுல ஹானஸ்டா என்ன பண்ணான்னு தெரியல. கல்யாணத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன், ஆனாலும் அடுத்த கட்டமா எப்படி போறதுன்னு தெரியலன்பா. செல்ஃபி உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னாலும் நான் பெற்று தரேன்பா. அவன் அதை கேட்கறதுல சந்தோஷம் தான், இருந்தாலும் பிரின்சஸ் ஆரியலோட கார்ட் டியூட்டின்பா. செல்ஃபி கிராஜுவேட் ஆனதும் ஆசுரா கிங்டம்கே திரும்ப போனோம். உனக்கு நீ உன் கூடவே இருக்க மாதிரியான ஒரு பொண்ணை பார்த்திருக்கணும், நான் உன் கூட இருக்க முடியாதுங்கிறப்ப ரூடியஸ் மனசுக்குள்ள என்னோட நோயை குணப்படுத்த அவ உடம்பையே கொடுத்தா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ப நான் ரஃபா நடந்தோம். அவ முகத்துல அவ எதையும் காட்டிக்கல, அதுலயும் குறிப்பா காலையில அவ திரும்ப வந்ததுதான் என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் எனக்கு கொடுத்த போல இருந்துச்சு. இவ எனக்கு சரியா இல்லைன்னா எனக்கு இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாதுன்னு நினைப்பான். அவ சேர்ந்து வாழ வீடெல்லாம் வாங்கியிருக்க, ஆனா நான் தான் உனக்கு தகுதியான ஒய்ஃபா இருக்க முடியாதுன்னு சொல்ல வரும்போதே ரூடியஸ் கையை பிடிச்சிட்டு நீ மொத்தமா எனக்கு தான்பா, அவளும் நான் உனக்கு தான்பா. ரூடியஸ் அதால தயவு செஞ்சு நான் கல்யாணம் பண்ணிக்கன்பா. அவளும் கண்டிப்பான்பா. ரூடியஸ் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சேர்ந்து பேசி அதுல ஒரு முடிவுக்கு வரலான்பா. அவளும் சரி கண்டிப்பான்பா. ரூடியஸ் இது போக பேச ஏதாவது இருக்கான்னு கேட்பான். செல்ஃபி என்னை விட்டு காணாம மட்டும் போயிடாதேன்பா. ரூடியஸ் கண்டிப்பான்ட்டு ஐ லவ் யூன்பா. அவளும் ஐ லவ் யூ சொல்லுவா. ரெண்டு பேரும் அப்படியே பெட்ல படுத்திருப்பாங்க. இந்த இடத்துல மை ட்ரீம் ஹோம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.